சுவாமியோட வக்ஷஸ்தலத்தில் ஸ்திரமாக குடியிருக்கிற ஜெகன்மாதாவான மகாலட்சுமியோடைய அவதாரமான சீதை எவ்வளவு வீர பராக்கிரமம் உள்ளவரானாலும் ஆஞ்சநேயமூர்த்தியை தன்னுடைய குழந்தையா பாவிச்சுன்ட்டா. அதனால தவிக்கிறா, ஐயோ நம்ம குழந்தை இந்த கொடுமையான அரக்கன்ட்ட மாட்டின்றுத்தே அப்படின்னு. இந்த பறந்து விரிஞ்ச ஆகாசத்தில் பாஞ்சு போய் அந்த சூரிய பகவான்கிட்ட எல்லா கலையும் கத்திண்டியேப்பா, இந்த ஒரு கள்ள அரக்கனால மாட்டின்னுட்டியே, இதுதான் இந்த உலகத்தோட தர்மமா, அறத்தின் பான்மையோ அப்படின்னு திட்டுறா. கடற் கடந்து புகுந்தனை கண்டகர் உடற் கடந்தும் நின் ஊழி கடந்திலை அடர் கடந்த திரள் புயத்து ஐய நீ இடர்கள் தந்தனை வந்து இடர் மேலுமே. எவ்வளவு தீரமா கடலை கடந்து வந்தேப்பா, நீ எவ்வளவு வீரத்தோட கொடிய அரக்கர்களை எல்லாம் நீ அழிச்ச. வீரமான பருத்த தோள்களை உடைய ஐயனே, நான் ஏற்கனவே இடர்களில் இருக்கேனே, எனக்கு மனசு வருத்தமாக இருக்கே, நீ கிஷ்கிந்தையிலேருந்து இங்கே வந்து எனக்கு இன்னும் கஷ்டத்தை கொடுத்துட்டியே, நீ மாட்டின்ட்டேன்னு கேட்டால் எனக்கு சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு வருத்தப்படுறான். கீதை கொஞ்ச நாளாக இங்கே இருக்காளே, அவளுக்கு இந்த கொடுமையான ராட்சசர்கள் நடந்துக்கக்கூடிய விதமெல்லாம் ஒரு மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஏதாவது கஷ்டம் கொடுத்துருவாளோன்னு பயப்படுறா. ஏதோ ஒரு குரங்கு தூதன் தானே, எப்படியோ போகட்டும் அப்படின்லாம் இல்லை. நான் பிராணனை விட்டுடலான்னு நினைக்கும் போது கணையாழியை காமிச்சு எனக்கு உயிர் கொடுத்தியே, அதனால நீ நீடூழி வாழ்வ, உனக்கு அழிவே கிடையாதுன்னு நான் சொன்னேனே, நீ போய் இப்படி கெட்ட ராட்சசால்கிட்ட மாட்டின்ட்டியே, என் உயிரை காப்பாத்தி ஸ்ரீராமர் கிட்ட போய் நீ விஷயத்த சொல்லி நீ வழிகாட்டிண்டு வர அவர் வந்து இந்த ராட்சசனை கொன்னு என்னை திருப்பி கூட்டின்னு போவார்னு நம்பினேனே, நீ என்னை ஏமாத்திட்டியே அப்படிங்கிறா. இப்படியெல்லாம் சொன்ன சீதா பிராட்டி தீயை சுட்டது ஓர் கற்பு எனும் தீயினாள். கற்பின் கனலின்லாம் அடிக்கடி சொல்லுவர். நெருப்பு, கற்புனாலே நெருப்பு, கற்பு நெறிக்கு நெருப்பு தான் உருவகம் சொல்றார். இவளுடைய கற்பு நெருப்பை சுட்டுது, இன்னும் சுடலை, இனிமேதான் சுட போறது, கடைசியில அக்னி பரிசையும் போது நெருப்புக்கு சுட்டுதுன்னு சொல்லுவா. அப்படிப்பட்ட கற்பையுடைய சீதா பிராட்டி பல விதமா புலம்பி தன் உயிர் தேய ஒரு தாய் பசு தன்னுடைய கன்று போய் புலிகளுக்கு நடுவில் மாட்டின்றுத்துனா எப்படி அவஸ்தப்படுமோ, எப்படி துடிக்குமோ அந்த மாதிரி துடிச்சாலாம். அப்படியே துடிச்சு மயங்கி போயிட்டா. இப்படி இருக்கும்போது ராவணனுடைய மாளிகைக்கு இந்திரஜித்து ஆஞ்சநேயமூர்த்தியை கொண்டு போறான். அவனுடைய மாளிகை எவ்வளோ பிரமாதமா இருந்தது அப்படின்லாம் வர்ணிக்கிறார் கம்பர். முத்து மணிச்சரங்கள்லாம் அசைய பெற்று வெண்கொற்ற குடையை உடைய, இந்த வெண்கொற்ற குடை எப்படின்னா இன்னொரு புது நிலா முளைச்சு வந்துடுது அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒளி வீசற, நாலா பக்கமும் குளிர்ச்சியான நிழலை தரக்கூடிய, நாடி ஒரு தடவை ராவணன் தன்னுடைய பலத்தால தூக்கின கையிலங்கிரி மாதிரி இருந்துதான். அதுல இருந்த ராஜாவான ராவணன் உடம்பெல்லாம் வீர தழும்புகளோடையும் கோபத்தால எழுந்த பெரிய மூச்செல்லாம் விட்டுண்டு பறந்த தோள்களோடையும் ரொம்ப கம்பீரமா 10 தலையோட உலகத்தை தாங்குற ஆதிசேஷனை மாதிரி கம்பீரமா உட்காந்துட்டு இருந்தானா. பெரிய கடல், மால் இருங்கடல் மாதிரியும் பெரிய மலை உட்காந்துருக்கா மாதிரியும் பலவிதமான அணிகளோட அப்படிலாம் உட்காந்துருந்தான்னு வர்ணிச்சுட்டே போறார் கம்பர். அவன்கிட்ட சீதா பிராட்டியை அபகரிச்சுன்னு வந்ததுக்கப்புறம் என்ன மாற்றம் விளைஞ்சதுங்கிறதையும் சேர்த்து சொல்கிறார். ஜெகன்மாதாவான தேவியான சீதா பிராட்டியை இப்போ உபாசிச்சுட்டே இருக்கிறதுனால மற்ற எந்த பெண்கள் மேலேயும் அவனுக்கு எந்த நாட்டமும் இல்லாமல் ஆயிடுதான். அவனை சுற்றி நிறைய பெண்கள்லாம் நிற்க புடைசூழ இருக்கான்னு சொல்லணும், அவ்வளோதான். ஆனால் அந்த பெண்கள் மேலே அவனுக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்கிறதுக்காக சொல்கிறார். ஏகநாயகன் தேவியை எதிர்ந்ததன் பின்னை நாகர் வாழிடம் முதல் என நான்முகன் வைகும் மாக மால் விசும்பு ஈறு என நடுவன வரைப்பில் தோகை மாதர்கள் மைந்தரின் தோன்றினர் சுற்ற. சுத்தி வர சத்தியலோகத்திலிருந்து நாகர்கள் வாழற பாதாள லோகம் வரைக்கும் இருக்கிற எல்லா பெண்களும் அவனை சுற்றி இருக்காளாம். ஆனால் அவளாம் மைந்தரின் தோன்றாளாம். அவளை பார்த்தா அவனுக்கு இச்சிக்கிற எண்ணமே இல்லாமல் ஆயிடுத்தான். எல்லாரும் ஆடவர்களாகவே தோன்றினா அவனுக்கு அப்படின்னு போட்டிருக்காரு. அவனை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் நின்னுதுன்னு சொல்லணும். நின்னா இவா நின்னான்னு ஒன்னொன்னா சொல்லிட்டு வர்றதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் ஆகிடும். அதனால் முதல்ல நேத்தின்னு இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அவனை சுற்றி யார் இல்லை? வானரங்கள் இல்லை, வானவர் இருவர் அப்படின்னா பரமேஸ்வரனும் ஸ்ரீமன் நாராயணனும் இல்லை. அவன் யாரை மதிக்கவே மாட்டானோ மனிதர்கள் அவா இல்லை. இதை தவிர யார் யாரெல்லாம் உண்டோ இந்த பிரபஞ்சத்தில் எல்லாரும் அவனுக்கு சுத்தீவர அவனுடைய டாமினன்ஸை ஒத்துண்டு அவனுக்கு கீழே படிஞ்சு நிற்கிறா. எல்லா விதமான ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், வீணை முதலான சத்தங்களும் தாளவாத்தியங்களும் நிற்காம ஒலிக்கக்கூடிய அழகான கீதங்களும் அரம்பை முதலான தேவகன்னிகைகள் பாடி ஆடுற சத்தமும் எல்லா 20 செவிகள்லையும் விழுந்துட்டே இருக்கா மாதிரி இருக்கானா. எனக்கு நிறைய கல்ச்சர்லாம் இருந்தது, ஆனால் ரொம்ப ஓவராக இருந்தது. உயர்ந்த முனிவர்களுடைய மனசையெல்லாம் மாற்றக்கூடிய மேனக்காயெல்லாம் பிடிச்சின்னு டான்ஸ் ஆட வச்சுருக்காங்க. இப்படிலாம் இருந்தவன் சௌக்கியமாக இருந்திருக்கலாம்.
பேசாமல் இருந்திருந்து உலகத்திலேயே சுவாமியோடைய ஒய்ஃபாக பார்த்துன்னு வந்து பிடிச்சி வச்சு நன்னா பட்டுண்டான். அவனோட ஒவ்வொரு தலையும் ஒவ்வொரு காரியத்தில் ஈடுபட்டிருக்கு. ஒன்று வந்து இசையை ரசிக்கிறது, இன்னொன்று டான்ஸை ரசிக்கிறது, ஒன்று அரசியலை பற்றி சிந்திச்சு பேசின்னு இருக்கு, இன்னொரு மூஞ்சி மந்திராலோசனையில் இருக்குது சேனாதிபதிகளோட, இன்னொரு முகம் ஜானகியை பற்றியே நினச்சின்னு இருக்கு. இப்படியே 10 தலையும் என்னென்ன பண்ணித்துன்னு சொல்கிறார். காந்தள் மெல்விரல் ஜானகி கற்பு எனும் கடலை நீந்தி ஏறுவது எங்கன் அப்படின்னு ஒரு முகம் நினச்சின்னு இருக்கான். எப்படி இந்த சீதையோட கற்பாகிய கடலை நீந்தி கடக்கலாம் அப்படின்னு. அப்படி ஒரு முகம் நினச்சிட்டே இருக்கும்போதே இன்னொரு மூஞ்சி அந்த அழகான பெண்கள்லாம் பிடிச்சிட்டு நிற்கிற கண்ணாடியில் தன்னுடைய ஒரு மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கான். அதுக்குரிய லட்சணமெல்லாம் நம்மளுக்கு இருக்கா அப்படின்னு. இப்படி இவனோட மனசு முழு நேரம் ஜானகியவே நினச்சிட்டு இருக்கேன்னு அவன் மேலே விருப்பப்பட்டுன்னு பல பெண்கள் வந்திருக்கா. அந்த காதல் மகளிரெல்லாம் அழுது அவளுடைய கண்ணாகிய வேலெல்லாம் அவன் தோளில் குத்துறா மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அப்படி தேவியோட சிந்தனை எல்லா பெண்களையும் அவன் பார்த்துட்டு இருந்த பார்வையே மாற்றி அவன் மனசை சுத்தமாக்கிடுதுன்னு சொல்கிறான். இப்படி இவன் உட்காந்துருந்த மண்டபத்துக்குள்ளே சுவாமி நுழையிறார். ஒரு கரிய வலிய பாம்பை பார்த்தா ஒரு கருடன் எப்படி கோபமாக உக்கிரமாக அட்டாக் பண்ண வருமோ அப்படி அவனை வதம் பண்ணணும்னு ஒரு வேகம் வந்தது சுவாமிக்கு. அவர் நினச்சா இந்த செகண்ட் அந்த பிரம்மாஸ்திரத்தை நீக்க முடியும். அதனால் அதை நீக்கிட்டு இவனை போய் கொன்று போட்டுடலாம் அப்படின்னு தோணுறது அவருக்கு. இப்போ சுவாமி நினைக்கிறார், இவன் தூங்கும்போது நான் அவனை பார்த்தேன். நான் மாளிகை வழியாகவும் போய் தேடினாரே, சீதா பிராட்டி எங்கே இருக்கான்னு பார்த்துன்னு போகிறதே ராவணனை பார்ப்பார். அப்பயே இவனை கொன்று இருக்கணும், ஆனால் தூங்குறவனை கொல்றது தர்மம் இல்லையேன்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டு போனேன். இப்போதான் நன்னா முழிச்சுட்டு இருக்கானே, ஒளி வீசற மணிகளால் அலங்காரம் செய்யப்பட்ட சிம்மாசனத்தில் சௌக்கியமாக உட்காந்துருக்கான். பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு பல திறங்கள் சிந்திப்பது என் அப்படின்னு நினைக்கிறார். இப்படி சும்மா யோசிச்சுட்டே இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? இவன் தலை சிதறி அறம் கொள் கொம்பினை மீட்டு உடன் அகல்வன் அப்படின்னு மனசுல தீர்மானம் பண்ணிக்கிறார். இவனுக்கு அடிமை தொழில் செய்யறவா இந்த தேவ தானவர் இவாள்லாம் சுத்தி நின்றுட்டு இருக்கா. அவ கண்ணு முன்னாடி தேவிய கொண்டு வந்து வச்சுட்டு இருக்க இந்த பாவகாரியான ராவணனை 10 தலையும் பிச்சு போடலைன்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு ஆள்னு நான் எப்படி சொல்லிக்க முடியும்? சீதையை தேடிண்டு வந்த ஒரு குரங்கு எல்லாரும் திகச்சு ஓடி போற மாதிரி இவனோட கிரீடம் அணிஞ்ச தலைகள் 10 திக்கிலையும் உருளை செய்து அவனை கொன்று ஆரவாரம் செஞ்சுது அப்படின்னு சொல்கிற வார்த்தை எவ்வளோ நல்ல விஷயமா இருக்கும் நம்மளுக்கு கேட்க. அதுதான் நான் அடையக்கூடிய விஷயம் இப்போதைக்கு அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறேன். இந்த ராவணனை பார்க்கறதுக்காக விரும்பி நான் மெனக்கெட்டுண்டு இங்கே வந்து இவனை பார்த்து 2 வார்த்தை பேசிட்டு பேசாமல் திரும்பி போனேன்னா இதெல்லாம் ஒரு வீரனுக்கு அழகான்னு எல்லாரும் பேச மாட்டாளா? இவனை இப்படியே சண்டை போட்டு ஒருவேளை நான் தோத்து செத்து போயிட்டேன்னா கூட எனக்கு புகழ் தான் கிடைக்கும். அநியாயத்தை பார்த்துட்டு பேசாமல் போனேன்னு இருக்காதே. இப்படியெல்லாம் நினச்சிட்டு ஒரு செகண்டில் ஒரு மலை மேலே தாவி எழுந்து போகிற ஒரு ஆண் சிங்கம் மாதிரி பாஞ்சு போய் இந்த ராவணனோட 10 தலையை நசுக்கி கொள்றேன் பாரு, இந்த பிரம்மபந்தத்தை விடுவிச்சுட்டு போகிறேன் பாருன்னு ஒரு செகண்டு நினைக்கிறார். அடுத்த செகண்டே இது நான் செய்யக்கூடிய காரியம் இல்லை, தப்பு அப்படின்னு முடிவு பண்ணுறார். ஒரு ராமதாசனாக தான் வந்திருக்கோமே, நம்ம இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறார். அது மட்டும் இல்லை, இவனையும் எல்லாரும் ஈஸியாக கொன்னுட முடியாது. இவன் சாதாரண ஆள் கிடையாது. இவனோட கொற்றமும் இவனுடைய தரமும் இதெல்லாம் பார்க்கும்போது இவனும் ஒரு அளவிறந்த ஆற்றலுடையவன் அப்படின்னு தான் தோணுறது. இவனை எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் ஒழிக்கிறதுக்கு ஸ்ரீராமரால் மட்டும்தான் முடியும்னு தன்னால் நினச்சிக்கிறார். கொல்லமாம் வரத்தனும் அல்லன் கொற்றமும் வெல்லலாம் தரத்தனும் அல்லன் மேலை நாள் அல்லெல்லாம் திரண்டு அன நிறத்தன் ஆற்றலை வெல்லலாம் ராமனால் பிறரும் வெல்வரோ. க்காகவே அவதாரம் எடுத்துன்னு வந்திருக்காரு இவனை கொல்லணும்னு. அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை ஈஸியாக எல்லாராலையும் அழிச்சிட முடியாது, இவனை ராமனால் மட்டும்தான் கொல்ல முடியும்னு முடிவு பண்ணுறாரு. அதுக்காக தன்னை மட்டமாக நினச்சிக்கவும் இல்லை, சத்தியத்தை தவிர வேற ஒன்றுத்தையும் நினைக்கவும் மாட்டார், பேசவும் மாட்டார். சுவாமி என்னை பற்றி பெருமையாகவும் நினச்சிக்க மாட்டார், தாழ்வாகவும் நினச்சிக்க மாட்டார். என்னையும் வெலர்க்கு அரிது இவனுக்கு. இப்படியெல்லாம் இவனை கொல்ல முடியாதுன்னு நினச்சதுனால தன்னை மட்டமாக நினச்சிட்டாரா? இல்லை, என்னையும் இவனால் ஜெயிக்க முடியாது. இவ்வளோ படைபலத்தோடு உட்காந்துருக்கானே, இவனையும் ஒரு முடிவோடு இன்றைக்கி ஜெயிச்சிட முடியாது என்னால். நான் பாட்டி இப்போ சண்டையை ஆரம்பித்தேன்னா நாங்கள் 2 பேரும் சும்மா சண்டை போட்டதுலேயே காலம் போயிடும். அன்னவே காலங்கள் கழியும், ஆதலால் துன்னரும் செருத்தொழில் தொடங்கல் தூயதோ அப்படின்னு யோசிக்கிறார். இதுவும் தவிர முன்னாடி ஒரு தடவை சுவாமி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி பூலோகம் முதலான 7 உலகங்கள் உள்ள எல்லா உலகத்து மக்களும் சந்தோஷமடையும்படி வலிமையான தோள்களை உடைய மோசமான அரக்கனான ராவணனுடைய 10 தலையும் தரையில புழுதியில புரள்றா மாதிரி நான் வெட்டி தள்ளுவேன், இது நான் மேற்கொண்ட விரதம்
அப்படின்னு சபதம் பண்ணியிருக்காரே சுவாமி, அதனால நம்ம அதில் இடப்படக்கூடாது. இது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம சண்டை போட்டுட்டே இருந்தோம்னா, ஒரு முடிவில்லாத சண்டையை நான் ஆரம்பித்தேன்னா இன்னும் 1 மாதம் நான் வெயிட் பண்ணுவேன். அதுக்குள்ளே சுவாமி வந்து என்னை கூட்டிகிட்டு போகலைன்னா நான் இங்கே உயிரை விட்டுடுவேன்னு சீதை சொல்லியிருக்கா ஆஞ்சநேய மூர்த்தி கிட்ட. வரத்துக்கு முன்னாடி உயிரை விட்டுடலான்னு பார்த்தேன், நீ வந்து எனக்கு உயிரை காப்பாற்றின. ஆனால் இதுக்கப்புறமும் எப்போ வருவான்னு தெரியாமல் நான் உட்காண்டே இருக்க மாட்டேன், 1 மாதம்தான் இருப்பேன். இதுக்குள்ளே எங்கள் ஆத்துக்காரை வந்து என்னை கூட்டின்னு போக சொல்லு அப்படின்னு சீதை சொன்னான். இந்த மாதிரி பிராட்டி சொல்லியிருக்காளே, நான் பாட்டு இங்கே தாமதப்படுத்திகிட்டே இருந்தேன்னா என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறார். இந்த காரணங்களால் இப்போ போர் தொடங்கிறது சரியானது இல்லை. ஸ்ரீராமருக்கு ஒரு நல்ல தூதனா இங்கே பிஹேவ் பண்ணுறது தான் கரெக்டான பிளானாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணுறார். இப்படி நினச்ச வேதநாயகன் தனி துணைவனான வேதநாயகனான ஸ்ரீராமருக்கு ஒப்பற்ற துணைவனான ஆஞ்சநேயமூர்த்தி ராவணனுடைய கொலுவீற்று இருக்கிற சிம்மாசனத்துக்கு பக்கத்தில் போகிறார். ராமாயணம் அறகுறையாக கேட்குறவாள்லாம் ஆஞ்சநேயமூர்த்தி அவ்வளோ பலசாலியானா அவரே ஜெயிச்சிருக்க வேண்டிதானே, அவரே கொண்டு போயிருக்க வேண்டிதானே அப்படின்லாம் ஒரு விதண்டாவாத கேள்விகள்லாம் எழுப்புவா. அதனால கம்பர் இதுக்குள்ளேயே எல்லா கொஸ்டினையும் போட்டு எல்லா ஆன்சரையும் போட்டு வச்சுட்டார். அப்படியும் இப்போ எல்லாரும் விதண்டாவாதமாக கேள்வி கேட்குறான்னா என்ன அர்த்தம்னா, அவள் கம்பராமாயணத்தை படிக்கலைன்னு அர்த்தம். இந்திரஜித்து ராவணன் கிட்ட கொண்டு போய் ஆஞ்சநேயமூர்த்தியை நிறுத்துறான். சொல்லும் போதே கம்பர் எப்படி சொல்றார், ஈட்டிய வாழ் என தெருக்கண் தேவியர் ஈட்டிய குழுவிடை இருந்த வேந்தருக்கு. தீட்டிய கூர்மையான வாளை போன்ற கண்களை உடைய காதல் மகளிர் சுத்தி வர நிற்க அதுக்கு நடுவில் கொலு உட்காந்துருக்கானா ராவணன். அவனோட புள்ள இப்போதான் செத்து போயிருக்கான். அவன் எப்படிப்பட்ட செல்ஃப் ஒப்சஸ்ட் நார்சிஸ்டிக் ஆளாக இருந்திருக்கணும் அப்படிங்கிற நடவடிக்கைகள்லேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் அப்படி தான் இருந்திருப்பான்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா காட்டுக்கு போயின்னு இருக்கான் ராமன் அப்படின்னு செய்தி வந்த உடனே ஒருத்தர் உயிரை விட்டுருக்கார். ஒரு அப்பாவுக்கு டைம் இல்லை, அவ்வளோ எழுதி வச்சிருக்கார் கம்பர். ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனை கூட சும்மாவே போட மாட்டார். எல்லா சம்பவங்களும் எல்லா மனுஷர்களோட நடவடிக்கையும் பொருள் பொதிந்ததாக தான் இருக்கும் கம்பராமாயணத்தில். எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்து அலசி ஆராய்ஞ்சு படித்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கான டைமோ அறிவோ புத்தியோ இல்லாததுனால நான் வேகமாக வெறும் அர்த்தங்களையாக சொல்லிட்டு போகிறேன். இப்படி பெண்களுக்கு நடுவில் உக்காந்துருந்த ராவணன் முன்னாடி ஆஞ்சநேயமூர்த்தியை ஏதோ தப்பு செஞ்ச ஒரு கைதி மாதிரி கொண்டு வந்து நிறுத்துறான் இந்திரஜித். எல்லா உலகங்களையும் போர் செய்து வென்றவனான ராவணன் கிட்ட அரி உருவான ஆண் தகை சிவன் என செங்கனான் என செய் சேவகன் இவன் என கூறி நின்று இரு கை கூப்பினான். பார்க்க குரங்கு வடிவில் இருந்தாலும் இவன் சிவன் மாதிரியும் திருமால் மாதிரியும் பெரிய புருஷத்தோட போர் செஞ்சான், அவன் தான் இவன் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்தான். இப்படிலாம் சொல்கிறானே, அவன் வந்து ஆஞ்சநேயமூர்த்தி கிட்ட சிவன் திருமால்லாம் சொல்லி பக்தியோடு இருக்கானா அப்படிலாம் கிடையாது. சிவனையும் திருமாலையுமே அவளுக்கு வந்து ஒரு விலை இல்லை. பட்ட தெய்வங்களுக்கு சமமான இந்த குரங்கை நான் ஜெயிச்சிட்டேன்னு தன்னோட பெருமையை தான் அவன் சொல்லிக்கிறான். இருந்தாலும் அவள் அப்பா கிட்ட அவனுக்கு ஒரு பக்தி உண்டு, அதனால கை கூப்பின்னு சொல்கிறான். இப்படி இந்திரஜித்து சொன்ன உடனே ராவணனோட கண்ணில் நெருப்பு பொறி பறந்து இதெல்லாம் வந்து ஆஞ்சநேயமூர்த்தியோட உடல்ல இருக்க ரோமங்களை எல்லாம் புகஞ்சு கரிய வச்சுதான். விட்ட கோப பெருமூச்சுகள்லாம் பிரம்மபந்தத்தை விட ஜாஸ்தியாக சுவாமியை கட்ட பார்த்து தான். அன்ன ஓர் வெகுளியன் அமரர் ஆதியர் துண்ணியது துண்ணலர் துணுக்கம் சுற்றுற என் இவன் வரவு நீ யாரை என்று அவன் தன்மையை வினாயினான் கூற்றின் தன்மையான். பெரும் கோபம் கொண்ட யமனை போன்ற தன்மையை உள்ள ராவணன் சுத்தி நிக்கிற தேவர்கள் முதலான அவன் பிடிச்சின்னு வந்த பகைவர்கள்லாம் நடுக்க முடுறா மாதிரி ஆஞ்சநேயமூர்த்தியை பார்த்து, நீ எதுக்கு இங்க வந்த, நீ வந்த காரணம் என்ன, நீ யார் அப்படின்னு கேட்டான். நேமியோ குலிசியோ நெடுங்கணிச்சியோ தாமரை கிழவனோ தருக்கல் பல்தலை பூமி தாங்கு ஒருவனோ பொருது முற்றுவான் நாமமும் உருவமும் கறந்து நன்னினாய். நீ நாராயணனா, தேவர் தலைவரான இந்திரனா, கூர்மையான சூலாயுதம் தரிச்ச பரமேஸ்வரனா, பிரம்மதேவனா, இல்லை ஆதிசேஷனா, யாராவது ஒத்தனாதான் நீ இருக்கும். இந்த இலங்கையை ஒழிச்சு அழிக்கிறதுக்காக வேற ஏதோ வேஷம் போட்டு நீங்க வந்திருக்க. நின்று இசைத்து உயிர்கவர் நீலக்காலனோ குன்றிசைத்து அயில் உற எரிந்த கொற்றனோ தென் திசை கிழவனோ திசை நின்று ஆட்சியர் என்று இசைக்கின்றவர் யாருள் யாவன் நீ யமனா, குன்று இசைத்து அயில் உற எரிந்த கொற்றனோ, கிரௌஞ்சமலையை பொடி பொடி ஆக்கினாரே ஒரு வேலாயுதத்தை வச்சுண்டு அந்த முருகக்கடவுளா, இதில் நீ யாரு? இல்லைன்னா இந்த அந்தணர்களையெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அந்தணர்கள்னா ரிஷி முனிவர்கள், அதனால அவெல்லாம் கோச்சுண்டு ஒரு வேள்வி பண்ணி ஒரு பூதத்தை உண்டாக்கி அதை எங்கள்கிட்ட அமைச்சிருக்காளா, இதானா அந்த பூதம்னு கேட்குறான். அந்தணர் வேள்வியின் ஆக்கி ஆணையின் வந்துர விடுத்தது ஒரு வயவெம் பூதமோ, முந்து ஒரு மலருளோன் இலங்கை முற்றுற
சிந்து என திருத்திய தெருக்கண் தெய்வமோ, ஏன்னா பிரம்மதேவன் இந்த இலங்கையை முழுசா அழிச்சுடு அப்படின்னு யாரோ பவர்ஃபுல் தேவதை கிட்ட சொல்லி அமிச்சிருக்கானோ, நீதானோ அது. இந்த இடத்துல எனக்கு ஒரு ஹாரி பாட்டர்ல வர டயலாக் ஞாபகம் வருது. டம்பிள்டோர் சொல்வர், ஹாவ் யூ எனி ஐடியா ஹவு மச் டைரன்ஸ் ஃபியர் த பீப்புள் தே ஒப்ரெஸ்? ஆல் ஆஃப் தெம் ரியலைஸ் தட் one day amongst their many victims there is sure to be one that rises against them and strikes back. கம்பராமாயணத்தையும் ஹாரி பாட்டரையும் ஒரே மூச்சில் சொல்லக்கூடாது. இருந்தாலும் ஒரு டைரண்ட்டோடைய மனநிலைமை எப்படி இருக்கும், யார் யாரையெல்லாம் அவன் அடக்கினானோ, யாரையெல்லாம் கஷ்டப்படுத்தினானோ அதுக்குள்ளேருந்து ஒருத்தன் நம்மளை அடக்க ட்ரை பண்ணுவாங்கிற பயம் எப்போவுமே அவனுக்கு இருந்துட்டு இருக்கும். அதனால்தான் யாரையெல்லாம் அவன் ஜெயிச்சானோ அவளா நீ அவளான்னு கேட்டுட்டே இருக்கான். யாரை நீ, என்னை இங்கு வைத்திய காரணம், ஆர் உன்னை விடுத்தவர், யார் நீ, எதுக்கு இங்கே வந்த, யார் உன்னை அமிச்சிருக்கா, எல்லாம் உடனடியா சொல்லு அப்படின்னு சொல்றான். நான் சொன்ன ராவணன் தேவர்களுடைய புகழ வேரோட பிடுங்கி விழுங்கினவனா. இந்த சம்வாதம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால முழுசா படிச்சு காட்டுறேன். இப்ப ஆஞ்சநேயமூர்த்தி பதில் சொல்றார். சொல்லி அனைவரும் அல்லன் சொன்ன அப்புல்லிய வலியினோர் ஏவல் பூண்டிலேன், அல்லியம் கமலமே அணைய செங்கண் ஓர் வில்லி தன் தூதன் யான் இலங்கை மேயினேன். நீ வரிசையா சொல்லிட்டே வந்தியே, அவ எல்லாரும் வீக் பீப்புள், அவெல்லாம் சொல்லிட்டு நான் வரல. அழகான செந்தாமரை மலர் போன்ற கண்களை உடைய புண்டரீகாட்சனான ஓர் வில்லி, ஒரு ஒப்பற்ற வில்வீரன், அவனுடைய தூதன். ஆஞ்சநேயமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் மும்மூர்த்திகளும் ராமருக்கு அப்புறம் தான் எல்லாருமே. அனையவன் யார் என அரிதி ஆதியேல், முனைவரும் அமரரும் மூவர் தேவரும் எனையவர் யாவர் யாவையும் நினைவரும் இருவினை முடிக்க நின்றுளோன். சரி, அப்படிப்பட்ட ஒப்பற்ற வில்வீரன் யாரு அப்படின்னு நீ என்கிட்ட கேட்டேனா, நீ சொன்ன தேவர்களும் மும்மூர்த்திகளும் இன்னும் யார் யாரெல்லாம் பவர்ஃபுல் உண்டோ இந்த பிரபஞ்சத்துல தவிர பவர்ஃபுல் பொருட்கள் என்னென்ன உண்டோ, இப்படி உயர்திணை அக்ரிணையில் உள்ள எந்த பொருளாலும் யாராலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்யறதுக்காக எழுந்து நிற்கிற ஒருத்தர், அவதார புருஷர். நீங்கள்லாம் தேடி தேடி சேர்த்துண்ட வலிமைகள், செல்வங்கள், பல தவங்கள் செய்து அடைந்த அஸ்திரங்கள், இது தவிர உங்களுக்கு இருக்கிற பயங்கர சிறப்புகள், உங்களுடைய வெற்றிகள், உங்களுடைய புகழ், உங்களுடைய அரச வாழ்க்கை, இப்படி உங்க சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் திருத்திய வாழ்வு எல்லாம் நீட்டிய பகழி ஒன்றால் முதலோடு நீக்க நின்றான். சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் ஒரே ஒரு அஸ்திரத்தினால குத்தி இல்லாம ஆக்க போறவர், வேரோட களைய பிறந்திருக்கிறவர். அவர் யாரு? தேவரும் பிறரும் அல்லன், திசை களிறு அல்லன், திக்கின் காவலர் அல்லன், ஈசன் கைலயம் கிரியும் அல்லன், மூவரும் அல்லன், மற்றை முனிவரும் அல்லன், எல்லை பூவலயத்தை ஆண்ட புரவலன் புதல்வன் போலாம். நீ சொன்ன யாருமே கிடையாது எங்க ஒப்பற்ற வில்லாளி. தேவர்களோ திக்கஜங்களோ திக்பாலர்களோ ஈசனுடைய கைலயங்கிரியோ இல்ல ரிஷிமுனிவர்களோ மும்மூர்த்திகளோ கூட கிடையாது. அவர் ஒரு நல்ல பக்தருடைய அடையாளம். என் தெய்வம் மட்டும்தான் இருக்கு, வேற யாருமே கிடையாது. இந்த என் தெய்வம் தான் அது எல்லாமாவும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறது தான் உண்மையான பரிபூர்ண பக்தி. இவர் சொல்றார், தசரதனோட புள்ள அவர். பூமிக்கு எல்லை எவ்வளோ உண்டோ அவ்வளோத்தையும் அரசாட்சி பண்ணின ஒரு நல்ல ராஜாவுடைய பிள்ளை. இதை சொல்றாருன்னா, ராவணன் ஜெயிச்ச ஏதோ தேவர்கள் கிட்டேந்து வந்த ஒரு ஆளோ அப்படின்லாம் அவன் சந்தேகப்பட்டானே, நால வெல்ல முடியாத தசரத சக்கரவர்த்தியோட புள்ள. வேற ஏதோ ஹிடன் அஜெண்டாக்காக எல்லாம் வரல. நம்ம அடிக்கடி சொல்றோம், ஒரே ஒரு பரம்பொருள் தான் இருக்கு, அதுதான் மும்மூர்த்திகளா இருக்கு, அதுவே பல ரூபங்கள்ல இருந்துட்டு படைத்தல் காத்தல் அழித்தல் தொழில்களை பண்றது, அதுதான் பிரம்மம், எல்லாரோடையும் ஆன்மஸ்வரூபம். அந்த பிரம்மம் தான் ஸ்ரீராமர் அப்படின்னு சொல்றார். போதமும் பொருந்து கேள்வி புரையறு பயனும் பொய்த்தீர் மாதவம் சார்ந்த தீரா வரங்களும் மற்றும் முற்றும் யாது அவன் நினைத்தான் அன்ன பயத்தன ஏது வேண்டின் வேதமும் அரணும் சொல்லும் மெய் அறமூர்த்தி வில்லோன். மெய்ஞானம், வேதத்தோட சாரம், அது எல்லாம் காட்டக்கூடிய ஒரு அறமூர்த்தி. நீங்கள்லாம் வாங்கின்னு இருக்கே வரங்கள், அது என்ன பயன் தரணும்னு அவன் என்ன நினைக்கிறானோ அதை தான் நீங்கள் அடைஞ்சிருக்கேள். அவன் கொடுத்ததை வச்சுட்டு தான் இப்போ போடுற ஆட்டமெல்லாம். அது அவன் நினைத்தான் அன்ன பயத்தன, அவனே என் தெய்வமாகிய வில்லோன். காரணம் கேட்டியாயின் கடையிலா மறையின் கண்ணும் ஆரணம் காட்டமாட்டா அறிவினுக்கு அறிவும் அன்னோன் போர் அணங்கு இடங்கர் கவ்வ பொது நின்று முதலே என்ற வாரணம் காக்க வந்தான், அமரரை காக்க வந்தான். என்ன காரணம்னு கேட்டுட்டே இருக்கே எதுக்கு எடுத்தாலும். இப்ப நீ அடுத்தது கேட்ப, ஏன் முழு முதற் பொருள் இங்க அரசனுக்கு மகனா வந்தான்? எந்த பரம்பொருள் முடிவில்லாத அனந்தமா இருக்கிற வேதங்களும் உபனிஷத்துக்களும் இவன் இந்த தன்மைன்னு முழுசா சொல்ல முடியாதோ, தான் எல்லா பொருளும் அதோட தன்மைகளும் முழுசா தெரிஞ்ச அறிவானவனும் எவன் அன்னைக்கு
காலை ஒரு முதல கவ்வின உடனே அந்த பரிதாபத்தோட யானை ஆதி மூலமே அப்படின்னு கத்தின உடனே காப்பாத்துறதுக்கு வந்தானோ அந்த பரம்பொருள் இன்னைக்கு தேவர்களை காப்பாத்துறதுக்கு வந்திருக்கான். கம்பராமாயணத்தை வைணவ காவியம்னு சொல்லிவிடுறா. வைஷ்ணவா என்ன நினைக்கிறான்னு அவளை கேட்டாதான் தெரியும். இதுல மூச்சுக்கு மூச்சு நஞ்சு உண்ட கண்டனான சிவனையும் எப்ப பார்த்தாலும் பெருமைப்படுத்தி சொல்லிகிட்டே இருக்காரு. கம்பர் எந்த சைடும் கிடையாது. இப்ப ஆஞ்சநேயமூர்த்தி வாயிலா கம்பர் சொல்றார், மூலமும் நடுவும் ஈரும் இல்லது ஓர் மும்மைத்து ஆய காலமும் கணக்கும் நீத்த காரணன் கைவில் ஏந்தி சூலமும் திகிரி சங்கும் கரகமும் துறந்து தொல்லை ஆலம் மலரும் வெள்ளி பொறுப்பும் விட்டு அயோத்தி வந்தான். ஆதி நடுவு அந்தம், இறப்பு நிகழ்வு எதிர்வு எந்த டைம்குள்ளேயுமே அடக்க முடியாத ஒரு பரம்பொருள். நான் தரிச்சின்றிருந்த சூலத்தையும் சக்கராயுதத்தையும் கையில வச்சின்றிருந்த கமண்டலத்தையும் கீழே போட்டுட்டு நான் இருந்தின்றிருந்த ஆளிலையும் பத்மத்தையும் கைலாசத்தையும் விட்டு கையில வில் எடுத்துட்டு அயோத்திக்கு வந்தான். அதாவது நீ சொன்ன மும்மூர்த்திகளா இருக்கிறது ஒரே பரம்பொருள். சூலாயுதத்தையும் சக்கராயுதத்தையும் கமண்டலமும் வச்சுருக்கிற பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய படைத்தல் காத்தல் அழித்தல் தொழில் செய்கிற அந்த பரம்பொருள் அழிக்கிறதுக்காக கையில இருந்ததையெல்லாம் போட்டுட்டு வில்ல எடுத்துட்டு அயோத்திக்கு வந்திருக்கார். தன்னோட பொன் பாதத்தை துதிக்கிறவாளை தன்னுடைய அடியார்களுடைய பிறவி நோயை போக்கி அருள்பவரான பரம்பொருள் தர்ம சம்ஸ்தாபனம் பண்றதுக்காகவும் வேதம் சொன்ன வழியில இந்த உலகத்துல உள்ளவா நின்னு ஒழுக்கமான வாழ்க்கை வாழறதுக்காகவும் கொடுமை செய் தீயோர் அழியறதுக்காக உத்தமமான நல்வழியில நடக்கக்கூடிய ஜனங்கள் நன்னா வாழறதுக்காகவும் அப்படிப்பட்ட நல்லவாளோட துன்பத்தை போக்கி எல்லா கெடுதல்களையும் ஒழிச்சு நல்லதை நிலை நிறுத்திட்டு திரும்பி போலான்னு இங்க வந்து பிறந்திருக்கான். பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இப்படி பகவான் கிருஷ்ணாவதாரத்துல சொன்னதை தான் அவதாரத்துக்கு என்ன காரணம்னு கம்பர் இதுல சொல்றார். அறம் தலை நிறுத்தி வேதம் அருள் சுரந்து அரைந்த நீதி திறம் தெரிந்து உலகம் பூணச் சென்னறி செலுத்தி தீயோர் இறந்து உகூறி தக்கோர் இடர் துடைத்து ஏக ஈண்டு பிறந்தனன் தன் பொன்பாதம் ஏத்துவார் பிறப்பறுப்பான். இப்படி சொன்ன ஆஞ்சநேயமூர்த்தி கடைசியில தன்னை எளிமையாக்கிண்டு தான் யாரு தான் வந்த காரணம் என்னன்னு இப்பதான் சொல்றார். அன்னவர்க்கு அடிமை செய்வேன் நாமமும் அனுமன் என்பேன் நன்னுதல் தன்னை தேடி நாற்பெருந்திசையும் போந்த மன்னரில் தென்பால் வந்த தானைக்கு மன்னன் வாலி தன் மகன் அவன் தன் தூதன் வந்தனன் தனியேன் என்றான். ராமதாசன் ஆனா அங்கதனுக்கு தூதன்னு சொல்லிக்கிறார். நாழி நான் சொன்னேனே அந்த பரம்பொருள் அவருக்கு நான் அடிமை செய்யறேன். ராமதாசனான என் பேரு ஹனுமன். சீதா பிராட்டிய தேடிண்டு நாலா திசைகளிலும் சேனையோட போன தலைவர்கள்ல தென் திசையில தேடிண்டு வந்த வாலியோட புள்ளையான அங்கதனுடைய தூதன் நான் தனியா வந்திருக்கேன் அப்படிங்கிறார். எந்த விதமான சிறப்பும் தன்னை பத்தி சொல்லிக்கிறது இல்லை. இப்பெல்லாம் கேட்டுட்டு ராவணன் சிரிக்கிறான். வாலி மகன் அனுப்பிச்சு வந்த தூதனே, வாலி சேய் விடுத்த தூத வந்திரல் ஆய வாலி வலியன் கொல் அரசின் வாழ்க்கை நன்று கொல். அரசாட்சி நன்னா நடக்கிறதா, வாலி நல்ல வலிமை உள்ளவனா இன்னும் சௌக்கியமா இருந்துட்டு இருக்கானா அப்படின்லாம் கேட்குறான். அப்படின்லாம் சொன்னோடனே ஆஞ்சநேயமூர்த்தி சிரிக்கிறார். ஒரு டென்ஷனான சிச்சுவேஷன்ல 2 பேரும் சிரிச்சுட்டா. ஆஞ்சநேயமூர்த்தி சொல்றார், பயப்படாதரா, அஞ்சலை அறக்க பார்விட்டு அந்தரம் அடைந்தான் அன்றே வெஞ்சின வாலி மீளான் வாலும் போய் விழிந்ததன்றே அஞ்சன மேனியான் தன் அடுகணை ஒன்றால் மாழ்கி துஞ்சினன் எங்கள் வேந்தன் சூரியன் தோன்றல் என்றான். வாலின்னு சொன்ன உடனே பயப்படுற பத்தியா? பயப்படாத, அவன் உலகத்தை விட்டுட்டு வானுலகத்துக்கு போயிட்டான்டா. பராக்கிரமசாலியான வாலி செத்து போயிட்டான். அவனோட வாலும் போயிடுத்து, அதுல கட்டி தானே பூச்சின்னு சொல்லி ராவணனை பாடாப்படுத்தினா. அதனால அந்த வாலுனாலே ரொம்ப பயம் ராவணனுக்கு. அவனோட வாலும் போயிடுத்து. அஞ்சன மேனியானான எங்க ஸ்ரீராமரோட ஒரு கணை ஒற்ற அஸ்திரத்தினால செத்து போயிட்டான். அரசாட்சியெல்லாம் மாறிடுத்து, உனக்கு தெரியாதா? எங்க ராஜா இப்ப சூரியனுடைய புத்திரனான சுக்ரீவன். இப்படி ஆஞ்சநேயமூர்த்தி சொன்ன உடனே ராவணன் ரொம்ப சாமர்த்தியமா கேள்வியெல்லாம் கேட்கிறான். என்னுடைய ஈட்டினால் அவ்வாலியை எருழ்வாய் அம்பால் இன்னுயிர் உண்டது. இப்போது யாண்டையான் ராமன் என்பான். அன்னவன் தேவி தன்னை அங்கதன் நாடலுற்ற தன்மையை உரை செய்க என்ன சமீரணன் தனையன் சொல்வான். ஓ, உங்க ராமர் கொன்னுட்டாரா வாலிய? எப்படி கொன்னார்? அந்த ஸ்ரீராமன் இப்ப எங்க? சரி, அவனுடைய வைஃபை இந்த அங்கதன் எதுக்கு தேடின்னு வரான்? அவ அப்பாவை தானே ஸ்ரீராமர் கொன்னு இருக்கார். நான் ஏதோ சாமர்த்தியமா கேள்வி கேட்டோன்னு நினைச்சுட்டு கேட்கறான். ஒரு ராஜாங்கிறதுனால அவனுக்கு கண்டிப்பா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்லாம் வந்திருக்கும். ஸ்ரீராமர் மறைஞ்சிருந்து கொன்னார் வாலிய, அதை ஆஞ்சநேயமூர்த்தி கிட்ட சொல்லி அவமானப்படுத்தணும். இன்னொன்னு, அங்கதன் எதுக்கு வாலி பிள்ளையா இருந்துட்டும் ஸ்ரீராமரோட வைஃபை தேடிட்டு வந்தான்? ஆஞ்சநேயமூர்த்தி 2 சொன்னார். ராமதாசன் அங்கதனோட தூதன்.
அவர் யாருக்கு சேவகம் பண்றாளோ அவ 2 பேரும் மோசம்னு சொல்லிட்டா எப்படி அவமானப்படுத்தினதா ஆயிடுமே. இதுக்கு ஆஞ்சநேயமூர்த்தி பதில் சொல்றார். தன்னோட தேவியான சீதைய தேடிண்டு வந்த எங்க ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சுக்ரீவனோட சக்கியமாகி அந்த நட்புனால வாலியால சுக்ரீவனுக்கு ஏற்படுற துன்பத்தை போக்குறதுக்காக வாலிய வதம் பண்றேன்னு சொல்லி சுக்ரீவனுடைய மனைவிய ருமாவை கொண்டு போய் வச்சுட்டு இருந்தானே வாலி, அவளை மீட்டு சுக்ரீவன்கிட்டயே திருப்பி தரேன் அப்படின்னு வாக்களிச்சார். அதனாலதான் வாலியை கொன்னுட்டார். இதுக்கெல்லாம் ஹிடன் மீனிங். இப்ப நீ தான் சொந்தம் பொண்டாட்டியை கொண்டு போய் வச்சிருக்க, உன்னை எல்லாம் சும்மா விடுவாரா அப்படின்னு. இப்படி வாங்கி கொடுத்த ஆக்ஷியில சுக்ரீவன் சேனா வீரர்களோட படைபலத்தோட சௌக்கியமா இருக்கிறதுனால அவங்கிட்ட போய் என்னுடைய வைஃபை தேடி கண்டுபிடிங்கோன்னு ஆர்டர் போட்டார் ஸ்ரீராமர். அதனால நாங்க அவளை தேடிண்டு எல்லா இடமும் வந்தோம். இப்படி பதில் சொல்றார் ஆஞ்சநேயமூர்த்தி. உடனே இன்சல்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் ராவணன். குலத்துல ஒரு பெரிய தலைவனா இருந்தான் வாலி, அவனை உங்க ஸ்ரீராமர் கொடுமையான அம்பால கொன்னுட்டார். அவருக்கு போய் அடிமை தொழில் ஏத்துன்னு இருக்கேளே நீங்கெல்லாம், உங்களோட புகழெல்லாம் எங்க போய் முடியுமோ? அப்படியும் உங்களுக்கு புகழ் இருக்குன்னு சொல்லுமானா இந்த உலகம்? இப்ப இந்த உலகத்துக்கு துளி கூட பௌருஷமே இல்ல, ஆண் தன்மையே இல்லைன்னு ஆகும். கூட பிறந்த அண்ணாவையே ஸ்ரீராமர் விட்டு கொலை பண்ண சொன்ன சுக்ரீவன் அனுப்பி நீ தூது வந்திருக்க. அப்படிப்பட்ட மோசமானவாளுக்கு தூதனும் நீயும் மோசமாதான் இருப்ப அப்படிங்கிறது அர்த்தம். நீ என்ன சொல்ல வந்திருக்க? ஆஞ்சநேயமூர்த்தி சொல்றதுக்கு முன்னாடியே உங்களை யாருக்குமே மாராலிட்டி இல்லை அப்படின்னு டிஸ்கிரெடிட் பண்ணிடுறது. அவளை மட்டம் தட்டி எந்த சாரமும் இல்லை அவ சொல்ல வந்த விஷயத்துலன்னு சொல்றது. இதுக்கு மேல சொல்றான், நீ தூதா வந்திருக்க, அதனால உன்னை கொன்னுட மாட்டோம், பயப்படாத, பயப்படாம சொல்லு அப்படின்னு சொல்றான். இப்பதான் இவனோட பெரிய புள்ளைய காலால வச்சு தேய்ச்சிருக்கார். அவன் சொல்றான் பயப்படாதன்னு. இப்ப ஆஞ்சநேயமூர்த்திக்கு என்ன வேணும்? இவன்கிட்ட போய் தன்னுடைய பெருமையெல்லாம் அடிச்சுக்கிறதுல எந்த பாயிண்ட்டும் இல்லை. சரியான மூடன் மூர்க்கன். இப்படி தப்பான காரியங்களை சொல்லலாம், பேசலாம், செய்யலாம். இல்லையே தன்னுடைய அறிவுத்திறனை யூஸ் பண்றவன். அதனால சுவாமி யோசிக்கிறார், இவன்கிட்ட பேசி பேசி பிரயோஜனம் இல்லை. எல்லாருக்கும் பொது நின்ற நீதியை உணர்த்தினால் அது உறும் அப்படின்னு நினைக்கிறார். இருக்கிற சபையில் எல்லாரும் முன்னாடியும் எல்லாருக்கும் பொதுவான நீதிகளை எடுத்து சொல்லி அவனுக்கு புரியுற மாதிரி சொல்லி மண்டையில் அது கொஞ்சமாவது ஏறுறதா பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறார். இதற்கு மேலே ஆஞ்சநேயமூர்த்தி ராவணனான மூர்க்கனுக்கு சில அறிவுரைகள் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு அடுத்து பார்க்கலாம்.